நாம் தமிழர் கட்சி தெற்கு தொகுதி வேட்பாளர் பேரறிவாளன் 10 ரூபாய் நோட்டுகள் நாணயங்களுடன் வந்து டெபாசிட் செய்து வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு இன்று முதல் வேட்புமனு தாக்கல் துவங்கியுள்ள நிலையில் கோவை தெற்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பேரறிவாளன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த அவர் டெபாசிட் தொகை 10,000 ரூபாயையும் 10 ரூபாய் நோட்டு மற்றும் நாணயங்களை கொண்டு வந்து கட்டினார். மேலும் அவருடன் வந்த கட்சியினர் அவரது முகமூடியை அணிந்த வண்ணம் வந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இது குறித்து பேட்டியளித்த வேட்பாளர் பேரறிவாளன், கோவை தெற்கு தொகுதி கோவை மாவட்டத்தின் முக்கியமான தொகுதி. இங்கு திமுக சார்பில் செந்தில் பாலாஜி, அதிமுக சார்பில் அம்மன் அர்ஜுனன் போட்டியிடுகின்றனர். இருவரும் ஊழல் முதலைகள், பண முதலைகள் என விமர்சித்தார். செந்தில் பாலாஜிக்கு ஒரே ஒரு சவால் விடுகிறேன். ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல், இலவச பொருட்கள் கொடுக்காமல் என்னை விட ஒற்றை வாக்கு அதிகமாக பெற்றால் நான் பொது வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறேன். திமுகவில் கூட நான் இணைந்து விடுகிறேன் என்றார். செந்தில் பாலாஜி மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் அதிகம் பெற்றார். அதனால்தான் 10 ரூபாய் நோட்டு மற்றும் நாணயங்களை கொண்டு வந்து டெபாசிட் செய்கிறேன். அது அவருக்கு உறுத்த வேண்டும் என்றார். அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன், அவரும் கோவையில் மிகப்பெரிய ஊழல் செய்தவர். அதனால்தான் கடந்த ஆண்டு அவரது இல்லத்தில் ரெய்டு நடத்தினார்கள். அதிமுக திமுக வேட்பாளர்கள் இருவரும் பணம் கொடுக்காமல் என்னை விட அதிக வாக்குகள் பெற்றால் நான் அவர்கள் கூறும்படி ஏதாவது ஒரு கட்சியில் இணைந்து விடுகிறேன் என்றார். நான் அவர்களை போன்று கோடீஸ்வரன் அல்ல, எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் என கூறிய அவர், தெற்கு தொகுதியில் 2 பேருக்குத்தான் போட்டியே, ஒன்று செந்தில் பாலாஜி, மற்றொன்று இந்த பேரறிவாளன் என்றார். பெருந்தலைவர் காமராஜரையே ஒரு இளைஞன் தான் தோற்கடித்தான் என்றும், அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி ஊழல் செய்தவர், எனவே மக்கள் தன்னை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என கூறினார். செந்தில் பாலாஜி கோவையில் ஜெயித்தால் டாஸ்மாக் கடையை விட 11 to 11 மதுபான கடைகள் தான் அதிகம் வரும் என்று கூறினார். வணக்கம், நான் பேரறிவாளன். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நான் போட்டியிடுறேன். நாம் தமிழர் கட்சி சார்பாக விவசாய சின்னத்தில் நான் போட்டியிடுறேன். இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இன்றைக்கி நாங்கள் வேட்புமனு தாக்கல் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் செய்ய முன் வந்திருக்கோம். கோவையில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை மையப்படுத்தி போட்டிடுறீங்க? ஏன்னா இங்கே வந்து திமுக பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி போட்டிடுறாரு, அதிமுகவுமே பெரிய பலத்தோடு இருக்குது. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கோவையோடைய முக்கியமான தொகுதியாக இந்த கோவை தெற்கு தொகுதி பார்க்கப்படுது. இந்த தெற்கு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டியிடுறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் சார்பாக அம்மன் அர்ஜுனன் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க. 2 பெரும் முதலாளிகள், அதாவது முதலாளிகள் கூட சொல்லக்கூடாது, ஊழல் முதலைகள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 பெரும் பண முதலைகள் இந்த தேர்தல் களத்தில் சந்திக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு எளிய மகன் நான் வேட்பாளராக இந்த களத்தில் நான் நிற்கிறேன். ஒன்றே ஒன்று தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. இன்றைக்கி செந்தில் பாலாஜி இந்த தொகுதியில் நிற்கிறாரு, உங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. நான் ஒரே ஒரு சவால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நான் விரும்புகிறேன். அவர் பெரிய அமைச்சர், முன்னாள் அமைச்சர். அவர் வந்து பெரிய நான் தான் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி வந்துட்டார், நீ கோயம்புத்தூர் வந்து 10 தொகுதி வென்று எடுத்துருவோம் அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க. ஒரே ஒரு சவால், என்ன சவால் நான் விடுறேன்னா, 1 ரூபாய் காசு கொடுக்காம என்னை விட ஒத்த ஓட்டு செந்தில் பாலாஜி வாங்கிட்டாருன்னா நான் பொது வாழ்க்கையிலேருந்து நான் விளைவிக்கிறேன். நான் வந்து இன்னும் ஒரு படி நான் பொது வாழ்க்கையிலேருந்து விலகிறது தாண்டி நான் திமுகவில் செந்தில் பாலாஜி தலைமையில் நான் இணைஞ்சிக்கிறேன். 1 ஓட்டு என்னை விட 1 பைசா கொடுக்காம, இலவச பொருட்கள் கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம வாங்கிட்டார்னா நான் செந்தில் பாலாஜி தலைமையில் நான் திமுகலே சேர்ந்துக்கிறேன். அந்த துணிவு செந்தில் பாலாஜிக்கு இருக்காது. செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இல்லை, செந்தில் பாலாஜி நாடறிந்த ஊழல்வாதின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பண்ண ஊழல் பற்றி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினார். இன்றைக்கி நாங்கள் வந்து 10 ரூபா நோட்டை வச்சு 10 ரூபா காயினை வச்சு இன்றைக்கி நாங்கள் வந்து 10,000 ரூபாய் டெபாசிட் நாங்கள் கட்டுறோம். நாளைக்கு ரிசல்ட் வரும்ல, அவருக்கு நாங்கள் பாடையை கட்டுவோம். பாடைனா மக்கள் வந்து அவங்களுக்கு பாடம் போட்டுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய அம்மன் அர்ஜுனன் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஊழல் செய்தவர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு அவர் வீட்டுக்கு ரைடு போனாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை எதுக்கு ரைடு போனாங்க? வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் அவர் வீட்டுக்கு ரைடு போனாங்க. ஏதோ நேற்று அவர் வந்து உத்தம புத்திரர் மாதிரி அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. 2 பேத்துக்கு நான் சவால் விடுறேன். உங்களால் 1 ரூபாய் காசு கொடுக்காம என்ன தேர்தல் இருந்து என்னை விட ஒத்த ஓட்டு நீங்கள் வாங்கி கேட்டுங்க, நான் அரசியல் விட்டே போயிடுறேன். இல்லாட்டி அவங்க 2 பேர் சொல்கிற மாதிரி நான் திமுகலையும் அதிமுகலையும் வந்து நான் சேர்ந்துக்கிறேன். முடியாது. ஒரு எளிய மகன் நான் நிற்கிறேன், ஒரு எளிய பிள்ளை நான். அவங்கள மாதிரி கோடீஸ்வரன் கிடையாது.
பெரிய எங்கள் அப்பா பெரிய அரசியல்வாதி வீட்டு மகன் நான் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு எளிய மகன் அந்த வேட்பாளராக அந்த தொகுதியில் நான் நிற்கிறேன். உடனே ஒன்று மக்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மக்கள்கிட்ட ஊழல் பண்ணி சிறைக்கு போன செந்தில் பாலாஜிக்கு உங்கள் வாக்கா, இல்லை மக்களுக்காக போராடி சிறைக்கு போயிட்டு வந்த அந்த பேரறிவாளனுக்கு உங்கள் வாக்கா என்பதே கோவை தெற்கு தொகுதி மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி பல கோடி ஊழல் செஞ்சார் செந்தில் பாலாஜி. இது நாடறிந்த உண்மை. அதனால் அவருக்கு குத்தணும்ல. இங்கே மற்ற தொகுதி அப்படின்னு தெரியாது. இந்த கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரையும் 2 பேர்த்துக்கு தான் போட்டி. ஒன்று செந்தில் பாலாஜி, இன்னொன்று பேரறிவாளன். ஒன்று உதயசூரியன், இன்னொன்று விவசாயி. களம் மாறும். நீங்களே அது தேர்தல் காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாம் சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி எப்படி நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஒன்று ஞாபகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை கொடுத்தவர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவரையே ஒரு சீனிவாசன்ற ஒரு சின்ன பையன் தான் தோக்கடித்தான். காமராஜரையே தோக்கடிச்சிருக்காங்க. இவர் யார்? மக்களுக்காக போராடி சிறைக்கு போயிட்டு வரா? ஊழல்வாதி, ஊழல் பெருச்சாளி செந்தில் பாலாஜி. மக்கள் தோக்கடிச்சு எனக்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த கோவை தெற்கு தொகுதி மக்கள் படிப்பறிவு அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், மாற்றத்தை விரும்பி நிற்கக்கூடிய மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் உறுதியாக அந்த தேர்தல் காலத்தில் நான் வெல்லுவேன். தொகுதிக்கான பிரச்சனைகள் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறீங்க? எதை முன்னிறுத்தி? கோயம்புத்தூருடைய இந்த தெற்கு தொகுதி நம்ம முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஒரு விஐபி தொகுதியாக சொல்கிறாங்க, முக்கியமான தொகுதின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தொகுதியில் அடிப்படை வசதிகள் கூட இல்லை. நீங்கள் காந்திபுரம், நீங்கள் டவுன் ஹாலு, இந்த மாதிரி நீங்கள் போய் பாருங்கள், ராஜவீதி, அந்த மாதிரி பகுதிகளில் போய் பாருங்கள். அவ்வளோ போக்குவரத்து நெரிசல். ஒரு வாகனம் உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாது. அந்த மாதிரியான போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அப்போது இதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை நான் வந்தால் செய்வேன். நான் சொல்கிறேன், கோயம்புத்தூருடைய காற்று நச்சு காற்றாக இன்றைக்கி மாறி போய் நிற்கிது. சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, ரொம்ப சுவாசிக்க முடியாத சூழல் உருவாயிருச்சு கோயம்புத்தூரில், காற்று அந்தளவு நஞ்சு அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அதுக்கு ஒரே ஒரு வழி. தேர்தல் நேரத்தில் எல்லாருமே வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து வந்து வாக்குகளை கேட்பாங்க. ஆனால் நான் வந்து பரப்புரை செய்யும்போது மரக்கன்று கொடுத்து நான் வாக்குகளை நான் கேட்டுக்கிறேன். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பகுதி புலிகுளம் விநாயகர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குங்க, புகழ்பெற்ற கோவில். ஆசியாவிலேயே வந்து ஒரே கல்லில் செஞ்ச மிகப்பெரிய விநாயகர் கோவில் இருக்குது. அந்த கோவிலை சுற்றி 4 மதுபான கடைகள். கோவிலை சுற்றி மட்டும் 1 கிலோமீட்டருக்குள்ளேயே 4 மதுபான கடைகள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த செந்தில் பாலாஜி இங்கே வென்றுட்டார்னா டாஸ்மாக் கடைகள் இருக்காது. லெவல் டு லெவல் பார், பல பார்கள் இங்கே வந்து திறக்கப்படும். அதனால் என் மக்கள் தம் பிள்ளையை படிக்க வைக்கணுமா இல்லை குடிக்க வைக்கணுமான்றதை என் மக்கள் முடிவு செய்யட்டும். இந்த களத்தில் நாங்கள் எந்த மாதிரி விளையாட போகிறோம் அப்படின்றது நீங்களும் பாருங்கள். உறுதியாக இந்த களம் வந்து பேரறிவாளன் விச செந்தில் பாலாஜியாக தான் இருக்கும்.